தனுசு ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான சிறப்பான விஷயங்கள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுசு ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இந்த மே மாதம் 24ஆம் தேதிக்கு பிறகு சனி பகவானால் கிடைக்கக்கூடிய விபரீதமான விஷயங்களில் என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்களில் பரிகாரமாக சொல்லியிருக்காங்க, எந்த கடவுளை நீங்கள் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த பதிவின் மூலியமாக தெளிவாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சனி பகவானுடைய அருள் வேணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சனீஸ்வரருக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. மேலும் இதே மாதிரியான ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் தெளிவாக இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு நடக்கக்கூடிய நல்ல நல்ல பலன்கள் என்ன, சனி பகவானால் நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். தனுசு ராசிக்காரங்களுக்கு சனி பகவானால் 24ஆம் தேதிக்கு பிறகு என்ன மாதிரியான விஷயம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடங்கக்கூடிய எல்லா காரியத்திலுமே வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அரசாங்க காரியங்கள் இழுபறியாக இருந்து வந்த நிலையில் இப்பொழுது நல்ல முடிவில் வருங்க. தாய் வழி உறவுகளால் நன்மை கிடைக்கும். தொலைதூரத்திலிருந்து எதிர்பார்த்த சுப செய்தி கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய அமைஞ்சிருக்கு. கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலுமே உடனே நீங்கிவிடும். ஒருவரைக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வதன் மூலமாக பிரச்சனைகளை தவிர்த்து விடுவீங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது கூடி வரும். வீடு மனை வாங்கக்கூடிய முயற்சியில் தடை தாமதம் வரும். வாழ்க்கையின் துணையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாயிருங்க. பிள்ளைகளால் சில சங்கடங்களை சமாளிக்க வேண்டிய நிலை வருங்க. தாய் வழி உறவுகளிடம் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியுங்க. பிள்ளைகள் பிடிவாதம் பிடிப்பார்கள். கூடுமானவரை அவர்களை கண்டிக்காமல் அனுசரித்து போவது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நன்மையான ஒரு விஷயமா பார்க்கப்படுதுங்க. அரசாங்க வகையில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு அதற்கு பின்னர் சரியாகும். சகோதரர்கள் பணம் கேட்டு நச்சரிப்பாங்க. குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றும் வாய்ப்பு சிலருக்கு அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பணியாட்களுக்கு மகிழ்ச்சியான காலகட்டமாக இருக்க போகுது. எதிர்பார்த்த பதவி உயர்வும் கிடைக்க போகுது. அலுவலகத்தில் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்க போகுது. கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு அமைய போகுது. தொழில் அதிபர்கள் வியாபாரிகள் மாத பிற்பகுதியில் இருந்து சிறப்பான பலன்களை சனி பகவானால் பார்க்க போகிறீங்க. பணப்புழக்கம் நன்றாகவே உங்களுக்கு இருக்கும். எதிர்பாராத பணவரவோடு திடீரென செலவுகளும் உங்களுக்கு தொடர்ச்சியாக வரும். அதனால் பணம் சார்ந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு வலியுறுத்தப்படுது. பெண்கள் குடும்பத்தாரிடம் நன்மதிப்பை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. மேலும் உங்களுடைய அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் அனுகூலமாக இருப்பாங்க. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுதுங்க. சுய தொழிலில் ஈடுபடும் பெண்களுக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்குங்க. அதில் எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை அப்படின்னு சொல்லப்படுதுங்க. உங்களுக்கு கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதன் குரு சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாரு. அவரது பார்வை உங்கள் ராசியில் பதியுது. இதனால் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் நிறைய நடக்கும். இருந்தாலும் கூட மே 25ஆம் தேதி வரைக்கும் கடக ராசியில் குரு பகவான் வரப்போகிறார். எனவே அஷ்டமத்தில் குரு அடியெடுத்து வைக்கும் போதெல்லாம் ஆரோக்கிய தொல்லை, மருத்துவ செலவுகள் அதிகமாக இருக்கும். செலவுகளும் அதிகமாக இருக்கும். நட்பு கூட பகைவாளர்களாக ஆகும். உறவினர்கள் மூலமாக மன வருத்தம் தரக்கூடிய தகவல் வரலாம். மாதத்தின் பிற்பகுதிக்கு மேலே ரொம்ப கவனமாக நீங்கள் செயல்படுவது நல்லது. மேலும் வியாழக்கிழமை தோறும் விரதம் இருந்து குரு பகவானை தொடர்ந்து வழிபட்டு வருவது கண்டிப்பாக உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அதே போல் 15ஆம் தேதி மிதுன ராசிக்கு சுக்கிரன் சென்றிருக்காரு. உங்கள் ராசிக்கு 6 மற்றும் 11ஆவது இடங்களுக்கு அதிபதியானவர் தான் சுக்கிரன். அவர் சப்தமஸ்தானத்திற்கு வரும் இந்த நேரத்தில் அங்குள்ள குருவோடு இணைந்து சஞ்சரிப்பதால் மனக்குழப்பங்கள் உங்களுக்கு இன்னும் அதிகமாக இருக்கும். பக்கத்தில் உள்ளவர்கள் பகைவர்களாக ஆகலாம். சிக்கல்களும் சோதனைகளும் வரக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்கு. இதனால் எதையும் சிந்தித்து செயல்படுவது நல்லது. சுய ஜாதக அடிப்படையில் தசாபுத்தி பலம் அறிந்து தெய்வ வழிபாடுகளை மேற்கொண்டீங்கன்னா ஓரளவுக்கு நன்மைகளை உங்களால் பார்க்க முடியும். மேலும் உத்தியோகத்தில் திடீரென மாற்றங்கள் அப்படிங்கிறது வருங்க. அதே போல் 26ஆம் தேதி அன்னைக்கு மிதுன ராசிக்குள்ளே புதன் செல்ல போகிறாரு. உங்கள் ராசிக்கு 7 மற்றும் 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதி தான் புதன். அவர் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்க இந்த நேரத்தில் மாமன் மைத்துனர் வழியில் ஏற்பட்ட மனக்கசப்பு அப்படிங்கிறது நீங்க போகுது. பயணங்கள் பலன் தரக்கூடியதாக இருக்கும்.
புதிய முயற்சி ஏதாவது பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அதில் வெற்றி உங்களுக்கு தான் கிடைக்கும். நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த காரியங்கள் இப்பொழுது துரிதமாக நடைபெறுங்க. வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த மின்சாதன பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சியாக இருப்பீங்க. தொழிலில் பழைய பங்குதாரர்களை நீக்கிவிட்டு புதிய பங்குதாரர்கள் வந்து இணைய வாய்ப்பு அமைஞ்சிருக்கும். அதே போல் 9ஆம் தேதி, அதாவது ஜூன் மாதம் 9ஆம் தேதி அன்னைக்கு கடகராசிக்குள்ளே சுக்கிரன் வராரு. உங்கள் ராசிக்கு 6வது இடத்திற்கு அதிபதியான சுக்கிரன் அஷ்டமத்தில் அடியெடுத்து வைக்கும் இந்த நேரம் அற்புதமான நேரமாக உங்களுக்கு இருக்க போகுது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் திட்டமிடால மேலே சில காரியங்கள் வெற்றி கொடுக்கும், சேமிப்பு அதிகரிக்கும், நினைத்தது நிறைவேறக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. பொருளாதார பற்றாக்குறை நீங்கும். அரசு வழி வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு அதுவும் கைகூடி வரும். உத்தியோகத்தில் கேட்ட இடத்திற்கு மாறுதல் கிடைக்கும். புதிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். பொது வாழ்வில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் குழப்பம் வரும். உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்காது. கலைஞர்களுக்கு எதிலுமே தேக்க நிலை வரும். மாணவிகளுக்கு படிப்பில் கவனம் ரொம்ப தேவை. பெண்களுக்கு பொருளாதாரத்தில் பற்றாக்குறை ஏற்படும். புதிய முயற்சிகளில் தாமதம் நிலவுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட 3 நட்சத்திர அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது யோககரமான காலகட்டமாக சொல்லப்படுது. அதாவது கேது பகவான் பாகிஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் தெய்வ அருள் கிடைக்கும். பெரியவர்களின் ஆதரவும் கிடைக்கும். மேலும் உங்களுடைய குடும்பத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் நீங்க போகுது. மே மாதம் 26 வரைக்குமே சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராசிநாதன் குருவின் பார்வை ராசிக்கு கிடைப்பதால் சனி பகவான் 10வது பார்வையால் ஏற்படும் சங்கடத்தை விலக்கி கொடுப்பார். எடுத்த முயற்சி எல்லாத்துலேயுமே இந்த சனி பகவான் வெற்றியை கொடுக்க வைப்பார். எதிர்பார்ப்புகள் எல்லாத்தையுமே இந்த சனி பகவான் பூர்த்தி செய்வார். செல்வம் செல்வாக்கு எல்லாமே அதிகரிக்கும். நீண்ட நாள் முயற்சி வெற்றியாகும். வரவேண்டிய பணமும் உங்களுடைய கைக்கு வரும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நல்லபடியாக நடக்கும். திருமண வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு வரன் கிடைக்கும். வேலைக்காக முயற்சித்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் கிடைக்கும். வியாபாரம் தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கி எதிர்பார்த்த வருமானமும் கிடைக்கும். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு செல்வாக்கு உயரப்போகுது. தேர்தலில் உழைப்பிற்கு தலைமையின் பரிசு கிடைக்கும். மே மாதம் 26 முதல் குரு அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்தாலும் கூட அவருடைய பார்வைகளானது உங்கள் நிலையை மாற்றும். பெரிய செலவு கட்டுக்குள் இருக்கும். குடும்பத்தில் நிம்மதியான நிலை இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அர்த்தாஷ்டம சனியின் பாதிப்பு விளங்கும். உணவகம், விவசாயம், மருத்துவம் சார்ந்த தொழிலில் முன்னேற்றத்தை பார்ப்பீங்க. மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை கூடும். பெண்களின் கனவு நனவாகும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் மே மாதம் 25, 30 மற்றும் ஜூன் மாதம் 3, 7, 12. வணங்க வேண்டிய தெய்வம் மணக்குல விநாயகரை வழிபட வாழ்க்கையில் நன்மை கிடைக்கும். மேலும் பூரடம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா நன்மை தரக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. அதாவது ஜூன் மாதம் 10 வரைக்குமே சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரனால் ஆடம்பர செலவு அதிகரிக்கும். தனக்கு பிடித்தமான செலவுகள் செய்வீங்க. தேவையற்ற பணம் உங்கள் கைக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு செல்வாக்கும் அந்தஸ்து உயரப்போகுது. தேர்தல் களத்தில் வேலை பார்ப்பவர்கள் எதிர்பார்ப்புகள் அனைத்துமே பூர்த்தியாகி மகிழ்ச்சியாக இருப்பீங்க. தலைமையின் ஆதரவு கிடைக்கும். சத்ரு ஜெயஸ்தானத்தில் சூரியன் வைகாசி மாதம் முழுக்க சஞ்சரிப்பதால் உங்களுக்கு இருந்து வந்த பயமெல்லாம் போகுது. புதிய வலிமை உண்டாகும். ஆரோக்கியமாக செயல்படுவீங்க. வியாபாரம் மற்றும் தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகப் போகுது. உத்தியோகத்தில் தோன்றிய பிரச்சனை முடிவுக்கு வந்துடும். இன்னும் சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும். பதவியிலும் சரி உயர் பதவி தான் அடைய போகிறீங்க. மேலும் அரசு வழியில் நீங்கள் எடுத்துருக்கக்கூடிய முயற்சி எல்லாமே சாதகமான பலனை கொடுக்கும். சகாயஸ்தானத்தில் யோகக்காரகன் ராகு சஞ்சரிப்பதால் உங்கள் முயற்சி எல்லாமே பெரிதாகவே இருக்கும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். வெளிநாட்டு வர்த்தகம் லாபத்தை கொடுக்கும். பணியாட்களுடைய ஒத்துழைப்பால் வருமானம் அதிகரிக்கும். நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய எல்லா முயற்சிகளிலுமே வெற்றி கிடைக்கும். உங்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். மே மாதம் 27 வரை வித்யாகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய புதனுடைய சஞ்சார நிலை சாதகமாக இருப்பதால் பணப்புழக்கம் இருந்து கொண்டே இருக்கும். புத்திசாலித்தனம் வெளிப்படும். வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும். இன்னும் சிலருக்கு புதிய சொத்து சேரும். மேலும் உங்களுக்கு
சந்திராஷ்டம தினங்கள் மே 22. அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் மே மாதம் 21, 24, 30, ஜூன் மாதம் 3, 6, 12. வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயை வழிபட நினைத்த காரியங்கள் நடக்கும். மேலும் உத்திராடம் 1ஆம் பாத நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, முன்னேற்றம் கரகமான ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. அதாவது உங்கள் உழைப்பிற்கு முயற்சிக்கு ஏற்ற ஆதாயம் கிடைக்கும். அரசு வழியிலே எடுக்கின்ற வேலை வெற்றியாகும். அரசு ஊழியர்களுக்கு எதிர்பார்த்த பதவி கிடைக்கும். இடமாற்றமும் தேடி வரும். தனியார் துறையில் வேலை பார்த்து வருபவர்களுக்கு இருந்து வந்த சங்கடங்கள் விலகும். நிர்வாகத்திடம் எதிர்பார்த்த சலுகைகள் நிறைய கிடைக்கும். இன்னும் சிலருக்கு வேறு நிறுவனத்தில் சம்பள உயர்வோடு தகுதிக்குரிய வேலை கிடைக்குங்க. வியாபாரம் மற்றும் தொழிலில் இருந்து வந்த மந்த நிலைகள் மாறி லாபம் கொடுக்கும். புதிய தொழில் தொடங்க முயற்சியில் இருக்கீங்கன்னா அதில் வெற்றி உங்களுக்கு தான். இன்னும் சிலருக்கு வெளிநாட்டு ஆர்டர்கள் கிடைக்கும். சுய தொழில் செய்து வருபவர்களுக்கு தொழிலை விரிவுபடுத்தி ஆதாயத்தை பார்ப்பீங்க. பங்குதாரர்களுக்கு மனம் கோணாதபடி நடந்து கொள்ளுங்க. அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எதிர்பார்த்த பொறுப்புகள் அல்லது பதவிகள் கிடைக்க பெற்று உற்சாகமாக இருப்பீங்க. கௌரவமும் அந்தஸ்தும் உங்களுக்கு தேடி வரும். பெண்களுக்கு குடும்பத்தில் நிம்மதி அதிகரிக்கும். வேலையில் இருப்பவங்களுக்கு அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். ஆடை ஆபரணம் வாங்கக்கூடிய நிலை உண்டாகும். தம்பதிக்குள்ளே இணக்கமான நிலை வருங்க. மேலும் உங்களுக்கு நிறைய விதமான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். பொருளாதார நிலையும் உயரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். தொழில் மற்றும் புதிய பங்குதாரர்கள் கிடைப்பாங்க. பணியாட்களோடு ஒத்துழைப்பு அதிகரிக்கும். வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு உயரப்போகுது. அதே போல் விவசாயிகளுக்கு நிம்மதியான நிலை கிடைக்க போகுது. மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் மே மாதம் 23. அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் மே மாதம் 21, 28, 30. மேலும் ஜூன் மாதம் 1, 3, 10, 12. வணங்க வேண்டிய தெய்வம் மகாலிங்கேஸ்வரரை வழிபட வாழ்க்கையில் வளம் உண்டாகும். தடைகளும் நீங்கும். என்ன நண்பர்களே, இந்த பதிவுகளில் நம்ம தனுசு ராசி அன்பர்கள் அனைவருக்கும் மே மாதம் 24ஆம் தேதிக்கு பிறகு சனி பகவானால் நடக்கக்கூடிய நன்மைகள் என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்ன விஷயங்களில் பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இந்த பதிவில் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரியான ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.